ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் சொல்ல போகிற காரியம் என்னென்னா, ஆண்டவர் யாக்கோபு கொண்டு அதிசயங்களை செய்திருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய அண்ணனுடைய சேஷ்டபுரியத்தை வாங்கி அவங்க மாமா வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எப்படி ஏமாத்தினாருன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய கேட்குறோம். ஏசா மனம் செஞ்சாரி, யாக்கோபு கூடாரவாசி. அவங்க அப்பா வயசாகி கடைசியில் ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏசாவை கூப்பிட்டு, நீ போய் வனத்தில் வேட்டையாடி எனக்கு கறி சமைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு மானை வேட்டையாடி சமைச்சிட்டு வர சொல்லுவார். அந்த டைம் பார்த்து இவர் காட்டுக்கு போயிடுவார். இவங்க அம்மா அதை ஒட்டு கேட்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா அவங்க தம்பி சொல்லலாம், அப்பா அவங்க அண்ணன் சொல்லலாம். ஸோ தம்பின்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்ம பேச்சு கேட்க மாட்டோம், அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கிறான் பெரிய பையன். ஸோ சின்ன பையனுக்கு கிடைக்கணும் ஆசீர்வாதம் சொல்லிட்டு ரோமத்தை எடுத்து, ஏசாவை போல ரோமத்தை எடுத்து யாக்கோபுக்கு வச்சுட்டு, நீ போய் அப்பாவோட ஆசீர்வாதம் வாங்க. அப்போ யாக்கோபு கேட்கலாம், அப்பா என்னை ஆசீர்வாதத்துக்கு பதில் அவர் கண்டுபிடிச்சி நான் ஏசான்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சாபம் என் மேலே வராதா அப்படின்னு கேட்டார். அப்போது சரி, நீ இப்போ உன் மேலே வேறு சாபம் என் மேலே வெய்யட்டும் அப்படின்னு சொல்லி யாக்கோபை அனுப்பிவிடுவார். ஸோ அதே மாதிரி போவாங்க. நான் யாக்கோபை கிட்ட வரும்போது, அப்பா நீ இங்கே சொன்ன கறி குழம்பு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி எவ்வளோ சீக்கிரம் நீ சமைச்சிட்டியா, வேட்டையாடிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேட்டையாடி சமைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர சொல்லுவார். கிட்ட வரும்போது அவருடைய வாசனையை பார்ப்பார். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், வாசனை. ஆமாம், அப்போ அவருடைய வாசனை வரும்போது தேவன் ஆசீர்வதித்த அந்த வாசனையை அவர் மோந்து பார்க்குறாரு. ஸோ தேவனோடு இசைந்து இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வாசனை என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ இதுதான் விஷயம். அப்போ அவர்கிட்ட அவர் ஆசீர்வதிக்கும்போது அந்த வாசனையை கண்டுபிடிச்சிட்டாரு. வாசனையை வச்சு புரிஞ்சுக்கிட்டாரு, இவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, தேவன் இவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அவங்க அப்பா கண்ணு தெரியாதுன்னா கூட இந்த வாசனை வச்சு சொன்னது பார்த்திங்களா, தேவன் இவரை ஆசீர்வதிக்கிறாரு. ஸோ நம்மளுடைய வாசனை எப்படிப்பட்டது என்றதை நம்ம இதை யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ வாசனையை வச்சு அந்த யாக்கோபை ஆசீர்வதிச்சிருவார் அப்பா. இது ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவார். ஸோ இது நான் அப்புறம் சொல்கிறதுக்கப்புறம்